அனைவருக்கும் வணக்கம். இன்றோட என்னோட காணொளி ஓடை தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவடையுது. இதே நாளில் 2020ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் என்னோட காணொளி ஓடையை நான் தொடங்கினேன். அன்றைக்கி தான் முதல் காணொலியை நான் பதிவேற்றினேன். பார்த்திங்கன்னா அந்த காணொலி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், போடலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் உபகரணங்கள்லாம் வாங்கி காணொலி பதிவேற்றும் போது பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று வந்துருச்சு. நான் அதுக்கு முன்னாடி உபகரணங்கள்லாம் நல்ல வேலை வாங்கி வச்சுட்டு, இல்லைன்னா அதெல்லாம் கூட வாங்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அந்த பிப்ரவரி மாதம் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நான் காணொலி பதிவேற்றும் போது பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று வந்துச்சு. அது யாருமே எதிர்பாராத ஒரு சூழல். திடீர்னு உலகமே எல்லாமே மாறி போச்சு, தலைகீழாக மாறி போயிடுச்சு. அது ஒரு பயமான ஒரு நிலையின்மையான ஒரு சூழல், நிரந்தரமற்ற ஒரு சூழல். என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு சூழல், எல்லாருக்குமே ஒரு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு காலகட்டம். எல்லோரும் வீட்டில் இருக்கோம், அடைஞ்சு கிடக்கிறோம், ஒரு பதட்டம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த காணொலியோட அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா வீட்டை விட்டுலாம் பிரிஞ்சு தூரத்தில் ஒரு தூர தேசத்தில் இருக்கும்போது அங்கே தனியாக யாரும் இல்லாமல் நம்ம தனியாக அடைக்கப்பட்டிருக்கோம் கொரோனா காலத்தில். அப்படிங்கும்போது அது ஒரு வித பதட்டத்தையும் என்ன சொல்கிறது, ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும் இல்லையா? அந்த காலகட்டத்தில் இந்த காணொலியோட எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ஆதரவாகவும் அமைஞ்சுது. என்னோட காணொலி ஓடையில் நான் பதிவேற்றின காணொலிகள்லாம் பார்த்து நிறைய பேரும் அதை சொன்னாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்கள் காணொலிகள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பொழுதுபோக்காக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நாம் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து தொடர்ந்து நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா 5 வருஷங்கிறது சும்மா கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் ஆதரவு வந்துட்டுருக்காங்க. இந்த காணொலி ஓடை மூலமாக எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, நல்ல தோழிகள் கிடச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனம் நிறைந்த நன்றிகள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோடய காணொலியை சமீபத்தில் பார்க்க ஆரம்பித்த எல்லாருக்கும் நன்றிகள். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் என்னோடய காணொலிகள் போய் சேர்ந்துருக்கும். இப்போ தான் அவங்க என்னோடய ஓடையை பார்த்துருப்பாங்க. இப்போ பார்க்க ஆரம்பித்தும் எனக்கு ஆதரவு தருவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் யூடியூப் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் காணொலிகள் போடணும் அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இடையில் நான் ஒரு 1.5 வருஷம் காணொலி போடலை. வீடு மாறணும், குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் நாடு மாறணும், இத்தனை சூழலில் காணொலி போட முடியல. இன்றைக்கி போடலாம், நாளைக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுச்சு வாழ்க்கை. அதுக்கப்புறம் திரும்ப போட்டப்பையும் வாங்க போடுங்க, நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு எதுவுமே 1.5 வருஷமாக போடலை, இவங்க கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமும் கோபமும் இல்லாமல் திரும்பவும் ஆதரவு கொடுத்தாங்க. அதில் ஒரு பெரிய விஷயம். அவங்க எல்லாருக்கும் என்னோட மனம் நிறைந்த நன்றி. நான் காணொலி ஓடை தொடங்கிறதுக்கு, அதுவும் இந்த மாதிரியான நூல் அறிமுக காணொலி ஓடை புக் டியூப் சேனல் தொடங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உந்துதலாக இருந்த ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் அப்படிங்கிற மரி காண்டோ அவர்கள் எழுதின நூல் தான். அந்த நூலில் எப்படி வீட்டை சுத்தம் பண்ணணும், அதன் மூலமாக எப்படி மகிழ்ச்சி அடையணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி செய்யணும், எப்படி நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் அவங்க பேசியிருப்பாங்க. அந்த நூலை படித்தா, அந்த நூலை பயன்படுத்தி அந்த நூல் சொல்கிற கருத்துக்களை என் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நூல்கள் பேசுகிறது, நூல்கள் படிக்கிறது, நூல்களை பற்றி பேசுகிறது. அதுக்கு ஒரு காணொலி ஓடை தொடங்கி அதை பற்றி எல்லாத்தையும் பேசினா நான் மகிழ்ச்சியாக உணர்வேன் அப்படின்னு நினச்சி தொடங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி வந்துருச்சு இல்லைங்களா? அந்த இடைவெளிக்கு பின்னாடி என்ன மறுபடியும் காணொலி போடணும் அப்படின்னு தூண்டின ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேஜிக் அப்படிங்கிற ரோண்டா பிரையன் அவர்களோட நூல். இந்த நூலும் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நூலை படிச்சுட்டு இந்த நூல் சொல்கிற மாதிரியான ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், நன்றி உணர்வு, நான் இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். தினமும் 10 விஷயங்கள் எழுதுறது, அதை தொடங்கி 100 நாட்கள் பயன்படுத்தி அது என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் இந்த நூல் இன்னும் நிறைய பேர்த்த போய் சேரணும், இந்த நூல் மற்றவங்களுக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் மறுபடியும் அந்த சோம்பலோ இல்லை என்னவோ போடாமல் இருந்தேன் இல்லையா? காணொலிகள் போட முடியாமல் புறச்சூழலெல்லாம் தாண்டி, அகச்சூழல் புறச்சூழலெல்லாம் தாண்டி மறுபடியும் காணொலி போடணும். நம்ம ஆரம்பத்தில் ஏன் காணொலி போட்டோம், எதுக்கெல்லாம் போட்டோம் அப்படிங்கிற அந்த எல்லாம் நினைவூட்டிட்டு மறுபடியும் காணொலி போடணும் அப்படிங்கிற முடிவில் என்னை காணொலி போட வச்சது. மரி காண்டோ அவர்களோட நூலுக்கும் இந்த நூலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னா, 2 நூலுமே நன்றி உணர்வை வலியுறுத்துகிற நூல்கள். அந்த நன்றி உணர்வை கடைபிடிக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையை எப்படி எளிமையாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற நூல்கள். மரி காண்டோ அவர்களோட நூல்களில் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த பொருளை நம்ம வேண்டாம் அப்படின்னு தூக்கி வெளியே போட்டாலோ, அதை வேண்டான்னு விட்டுட்டாலுமோ, அதை போடும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அது இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நன்றி சொல்கிறதன் மூலமாக நம்ம ஒரு பொருளை விட்டு விலகி வந்துடலாம். பொருள் மட்டும் இல்லை, மனிதர்களையுமே விட்டு விலகி வரலாம்.
அது மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற பொருட்கள், நம்ம வச்சிருக்கிற பொருள்களுக்கு தொடர்ந்து நன்றி சொல்றதன் மூலமா, "நீ இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உன்னால எனக்கு இது கிடைச்சிருக்கு" அப்படின்னு நெனச்சு பார்க்கறதன் மூலமா, நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க அந்த நூல்ல பேசியிருப்பாங்க. இவங்க நன்றி உணர்வ வந்து இன்னும் ஆழமா பேசியிருப்பாங்க. இந்த 2 நூலுக்கும் ஒரு வகையில அந்த நன்றி உணர்வுங்கிறது தான் ஒற்றுமையா இருந்துச்சு. அ சரியா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் தினமும் எதுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்கு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு 500 நாட்கள் 2, 3 நாளுக்கு முன்னாடி நிறைவடைஞ்சது. அப்பதான் யோசிச்சேன், சரியா கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் ஆரம்பிச்சும் 500 நாட்கள் முடிஞ்சிருச்சு. என்னோட காணொளி ஓடை தொடங்கியும் 5 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த சமயத்துல இந்த நாள்ல நான் மீண்டும் இந்த நன்றி உணர்வு, கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் அத பத்தி, அதோட முக்கியத்துவம் பத்தி, அத பத்தி பேசுற நூல்கள பத்தியெல்லாம் மீண்டும் ஒரு முறை பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா 100 நாட்கள் ஒரு விஷயத்த பழக்கப்படுத்துறதுக்கும், செய்யறதுக்கும் 500 நாட்கள் அதே விஷயத்த செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதோட பலன்கள், அதோட உண்மையிலேயே அது பலன் தருமா? இல்லையா? அப்படிங்கிறத 500 நாள்ல நம்ம பார்த்துடலாம். 500 நாட்கள்ங்கிறது கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேல. அவ்வளோ நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அது என் வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அ அ இந்த நூல பத்தியும் காணொளி போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா பாருங்க. இதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ தினமும் காலையில எந்திரிச்சு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு 10 விஷயங்களுக்கு நன்றி சொல்லி நம்ம எழுதணும். அ அந்த 10 விஷயங்கள் என்னவா வேணா இருக்கலாம். எனக்கு என்னோட குழந்தை இருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வேலை இருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வீடு இருக்கு வசிக்கிறதுக்கு நன்றி. இன்னைக்கு சாப்பாடு இருக்கு நன்றி அப்டின்னும் சொல்லலாம். அந்த மாதிரி இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சொல்லலாம். அ நான் இன்னைக்கு உடல் நலத்தோட இருக்கேன் நன்றி சொல்லலாம். இன்னைக்கு ஃபேன் சுத்துது அப்பா! அப்படின்னு நன்றி சொல்லலாம். எதுக்கு வேணா நன்றி சொல்லலாம். 10 விஷயங்களுக்கு காலையில நன்றி சொல்லி, நம்மளோட அன்றாட வாழ்க்கையவே அந்த நன்றி உணர்வோட ஒரு மகிழ்ச்சியா, ஒரு ஒரு நிறைவான இடத்துலருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அத நான் 500 நாட்களும் கடைபிடித்தேன். இது எனக்கு ஏதோ பெரிய விஷயம் தான். ஏன்னா, அ நான் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா, நம்ம ஒண்ணு அழகா நோட்டெல்லாம் போட்டு, அழகா ஓவியம்லாம் வரைஞ்சு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னா, அத எவ்வளோ தூரம் கொண்டு செலுத்துவோம்னு தெரியாது அப்படிங்கிற மாரி ஒரு பதட்டம் தான். அதனால என்ன பண்ணேன்னா, எடுத்து ஏற்கனவே நான் ஓவியம் வரைஞ்சிட்டு கிறுக்கிட்டு இருந்த ஒரு நூல்ல, இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு டைரி. என்னோட கல்லூரி காலத்துல தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலாவா அதில இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டைரி. அத எடுத்து அதில தான் எழுத ஆரம்பிச்சேன். அ அப்புறம் எல்லா நாளும் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு சொல்லி இதில எழுத ஆரம்பிச்சேன். இதுவும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட இந்த நூலும் முடிஞ்சிச்சு. 501 நாள் எழுதியிருக்கேன். எனக்கே பிரமிப்பா தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஏன் தொடர்ந்து என்னால செய்ய முடிஞ்சதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அன்றாட பழக்கமாக்கிக்கிட்டது தான். அன்றாட பழக்கமாக்குறது எப்படி அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் நூல படிச்சு பாருங்க. அந்த நூலுக்கான காணொளியும் போட்டிருக்கேன். அ அத பழக்கமாக்கிக்கிட்டதன் மூலமா என்னால தொடர்ந்து செய்ய முடிஞ்சது. என்ன கேட்டா இப்போதைக்கு நான் அந்த நன்றி உணர்வ கடைபிடிக்கிறது, தினமும் எழுதுறது அப்படிங்கிறது வந்து குளிக்கிற மாரி தான் நெனைக்கிறேன். எல்லா நாளும் நம்ம குளிக்க தான் போறோம். சில நாட்கள் நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். இல்ல நம்ம ஏதாவது பயணத்துல இருப்போம். குளிக்க முடியாம போயிடும். அந்த மாதிரியான சூழல்ல அடுத்த நாள் நேத்தே நம்ம குளிக்கல. இன்னைக்கு நம்ம எதுக்கு குளிச்சுக்கிட்டு அப்படின்னு யோசிக்க மாட்டோம். நேத்து குளிக்கல. இன்னைக்காவது நான் குளிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். சில நாட்கள் என்ன ஆகும்னா நம்மளால குளியல் மட்டும் தான் போட முடியும். அவசர அவசரமா குளிச்சுட்டு போவோம். ஆனா, அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தினமும் செய்ற ஒரு விஷயமா இருக்கும். இப்ப எனக்கு இந்த கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் தினமும் இந்த மாரி நான் ஒரு 10 நன்றி உணர்வு பட்டியல் போடுறது அப்படின்றது அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. சில நாட்கள் என்னால அ உட்காந்து 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் செலவு பண்ணி அத பத்தி யோசிக்க முடியாது. 5 நிமிஷத்துல கட கட கடன்னு காலையில எழுதுவேன். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம், 20 நிமிஷம் ரொம்ப ஒரு விஷயத்தையும் நெனச்சு நெனச்சு நன்றி சொல்லுவேன். அ அதுவும் எதுனாலும் பரவால்ல, தப்பு கிடையாது. ஆனா, தினமும் அத செய்யணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. அந்த மாரி தினமும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் என்னால கொண்டு செலுத்த முடியுது. இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில அத செஞ்சா மட்டும் தான் செய்ய முடியுது. காலையில செய்யாம விட்டுட்டா, அ இரவு வேளையில செய்றது அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் இத தொடங்குனதுலருந்து நான் ஒரே ஒரு நாள் தான் எழுதாம இருந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப காய்ச்சல், ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. அதுவும் டிசம்பர் மாசத்துல ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சு. எழுதல அப்படிங்கிறதே எனக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சது. அடுத்த நாள் தெரிஞ்சதா, அதுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சதான்னு தெரியல. திருப்பி எடுத்து புரட்டி பார்க்கும்போது தான் நடுவுல ஒரு நாள் இல்லாம போனதே தெரிஞ்சது. அப்படி
ரொம்ப உடம்பு முடியாத ஒரு நாள் தான் எழுதாம விட்டேன். மற்ற நாட்கள்லாம் எழுதினேன். இருந்தாலும் காலையில் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. விட்டுட்டா சாயங்காலம் ராத்திரி எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கூட காலத்தில் ராத்திரி படிக்கிற ஒரு ஆள். படித்த ஆள். 12வது படிக்கும்போதெல்லாம் ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்சு, இல்லை 9 மணிக்கு ஆரம்பிச்சு, காலைல 4 மணி 5 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு 7, 7:30க்கு எழுந்திரிச்சு அப்படியே அவசரமா பள்ளிக்கூடம் போறேன். அந்த மாதிரி ஒரு வகையறா. என்னால ராத்திரி எல்லா வேலையும் செய்ய முடியும். இருந்தாலும் குழந்தை, வேலை இத்தனையும் இருக்கும்போது, ஒரு இரவு வேலை அப்படின்னு வரும்போது, ரொம்ப சோர்வாயிடும்போது, இ இன்னைக்கு செய்யணுமா? அப்படின்ற அந்த ஒரு சலுப்பு, ஒரு சோர்வு நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் வந்துருது இல்லையா? அதனால கஷ்டமா இருந்துச்சு. சில நாட்கள் அப்படியே அரை தூக்கத்திலேயே ராத்திரியெல்லாம் எழுதியிருக்கேன். அப்பதான் முடிவு பண்ணேன், காலையிலேயே செஞ்சிடலாம். காலையிலனா நான் நேரமா எந்திரிச்சு 4 மணிக்கு செய்யணும், 5 மணிக்கு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் கூடுமான வரையில காலையில மத்த வேலைகள தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி அத முதல் வேலையா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுல வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது, அது கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. இதத்தான் ஈட் த ஃப்ராக் அப்படிங்கிற நூல்ல அதோட எழுத்தாளர் பேசியிருப்பார். அந்த எழுத்தாளரோட பேர் மறந்து போச்சு. ஆனா அந்த எழுத்தாளர் அந்த நூல்ல தான் சொல்லியிருப்பாரு. காலையிலேயே ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது சொல்லுவோம். காலையில அப்படின்னு சொல்றத விட, ஒரு நாளோட தொடக்கம். நீங்க அந்த நாள வந்து 10 மணிக்கு தொடங்குறீங்கனாலும் பரவால்ல, 12 மணிக்கு தொடங்குறீங்கனாலும் பரவால்ல, இந்த காலையில 4 மணிக்கே தொடங்குறீங்கனாலும் பரவால்ல. அந்த நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம்னு நம்ம நினைக்கிற விஷயத்த முதல்ல செஞ்சுட்டோம் அப்படின்னா, அத செய்யாம விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால அப்பவே செஞ்சுறது நல்லது. அதனால செஞ்சேன். அ இப் இப்படிதான் நான் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இத கடைபிடிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹாரி பாட்டர் ரசிகரா இருந்தா, அந்த எக்ஸ்பெக்டோ பெட்ரோனம் அப்படின்னு ஒரு பெட்ரோனஸ் சார்ம் இருக்கும் இல்லையா? டெமன்டாஸ் அந்த என்ன சொல்றது? மன அழுத்தம் தரக்கூடிய, வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கக்கூடிய அந்த டெமன்டாஸ் அதெல்லாம் சுத்தி வரும்போது அந்த எக்ஸ்பெக்டோ பெட்ரோனம் வந்து காப்பாத்தும் ஒருத்தர. அந்த மாதிரி தான் நான் இத பார்க்குறேன். அதே மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்படுது. அந்த உள்ள இருந்து அந்த ஒரு வெளிச்சம் வந்து அப்படி காப்பாத்தும் இல்லையா? சுத்தி வந்து ஒரு வளையம் மாரி, ஒரு ஒரு கூடாரம் மாரி அமைஞ்சு, அந்த டெமன்டாஸ தள்ளி விட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சிய, ஒரு இன்பத்த ஏற்படுத்தும் இல்லையா? அதே உணர்வு தான் இந்த நான் எனக்கு எதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்னு நான் நெனச்சு பார்க்கும்போது எனக்கு ஏற்படுது. வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால தான் மேஜிக், இந்த மந்திரம்லாம் இருக்குன்னு நம்ம நம்பணும். அந்த அளவுக்கு அது அந்த மாதிரி உள்ள இருந்து அந்த மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி தான் செயல்படும். இந்த இந்த நூலுக்கு அவங்க மேஜிக்னு பேர் வச்சதுல தப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, அதே உணர்வு தான் எனக்கும் ஏற்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு உணர்வ ஒரு தியானத்தின் மூலமாவோ, வேற விஷயங்கள் மூலமாவோ கூட நாம அடையலாம். ஆனா, அதற்கெல்லாம் போட வேண்டிய உழைப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, இந்த நன்றி உணர்வு தினமும் நாம எதுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நெனச்சு பார்க்குறதெல்லாம் செய்யறதுங்கிறது கொஞ்சம் சுலபம். 20% உழைப்ப போட்டாலே போதும், 80% பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நாடு, மொழி, பாலினம் கடந்து எல்லாரும் எல்லா சூழல்லயும் ரொம்ப எளிதா கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். தினமும் எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம நெனச்சு பார்த்தா கூட போதும். ஆனா, நம்ம நெனச்சு பார்க்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். நெறைய வேலை இருக்கு. அதில அத செய்யாம விட்டுருவோம். ஆனா எழுதும்போது நம்ம செய்றோமா இல்லையாங்கிறத ஒரு என்ன சொல்றது? அ கண்காணிக்கிறதுக்கான ஒரு கருவியா அது இருக்கும். ட்ராக் பண்ணலாம். அதுக்கு வந்து உதவியா இருக்கும். அதனால எழுதணும். ஆனா, எழுதவே முடியாத ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு எழுத முடியாது. பயணத்தில இருக்கோம். ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல்லயும் கூட அத நம்ம செய்யலாம். எங்க உட்காந்துட்டு வேணா நன்றி சொல்லலாம். எதுக்கு வேணா நன்றி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயங்கிறனால எல்லாராலயும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மிகச்சிறப்பே. குழந்தை பருவத்துக்கு அப்புறம் பெரும்பாலான நேரங்கள்ல நான் மகிழ்ச்சியாவும், நிறைவாவும் உணர்ந்த ஒரு ஆண்டு எதுன்னு பார்த்தா 2024 தான் சொல்வேன். முக்கிய காரணம் இந்த நன்றி உணர்வ கடைபிடிக்கிறது தான். அம் வெளியிருந்து 7:30 வராமலாம் இல்ல. காய்ச்சல், வெளியிருந்து பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். அத தாண்டியும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு நிறைவு, மகிழ்ச்சி அது பெரும்பாலான நேரங்கள்ல அப்படியே காத்துல மிதந்துகிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம சுத்தி அந்த மகிழ்ச்சியும், நிறைவும் இருந்துகிட்டே இருக்க மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தினது, இந்த நன்றி உணர்வு பயிற்சி தான். அது இல்லாம அப்படி நான் உணர்ந்திருக்கவே முடியாது. அதோட மாற்றத்தை என்னால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. பூமியோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா? அது வந்து என்ன பண்ணும்னா, வெளியிருந்து வர்ற, அதாவது விண்வெளியிலிருந்து வர்ற, சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள்லேருந்து பூமிய வந்து பாதுகாக்கும். வெளியிருந்து என்ன மாதிரியான கதிர்கள் வந்தாலும், இந்த உள்ள இருக்கிற இந்த ஃபீல்டு வந்து பூமிய காப்பாத்தும். அதனால தான் மனிதர்களால இருக்க முடியுது. உயிரோட இங்க இருக்க முடியுது. இதே நம்ம மார்ஸ்க்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துக்கு போனோம்னா, அங்க அது
பூமியில் இருக்கிற அளவுக்கு வலுவாக இல்லை. அங்கே மனிதர்களால் பூமிக்கு மேலே இப்போ வாழ முடியாது. மற்ற எல்லாம் இருந்தாலுமே அது நம்மளை வாழ விடாது. ஏன்னா வெளியிருந்து வர்ற அந்த கதிர்கள் மனித உடலை பாதிக்கும். மனிதர்களை அங்கே உயிரோடு இருக்க விடாது. நான் இந்த நன்றி உணர்வை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி தான் பார்க்குறேன். வெளியிருந்து வர்ற ஏழ்றைகள், புறக்கதிர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். அதை தாண்டி அந்த உள்ளேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா அது இந்த நன்றி உணர்வு தான் அப்படின்னு தோணும். இப்படி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, புறத்துலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுமே குறைஞ்சிட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான நிறைவான சுபாஷினி கூட நான் வாழ பழகிக்கிட்டேன். அப்படி வாழ பழகினதுக்கப்புறம் அப்படி இல்லாத சூழல்கள் எது எது அப்படின்னு கண்டுபிடிச்சா அதுலேருந்துலாம் விலக ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து வெளியிருந்து வர்ற ஏழ்றைகளை எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிச்சு. சில ஏழ்றைகளை தவிர்க்கவே முடியாது நம்மளால். ஆனால் தவிர்க்கக்கூடிய ஏழ்றைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே பாதி பிரச்சனையை குறைச்சிடும். அதுவும் இன்னும் நிறைவை தரும். அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மகிழ்ச்சியான நிறைவான நம்மளோட நாம் இருந்து பழகிக்கணும். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும், நாம் நிறைவாக இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாழ்ந்து பழகிக்கிட்டோன்னா அதே தான் மறுபடியும் தேடி தேடி போவோம். அதற்கான அடிகள் நாம் எடுத்து வைப்போம். அதை நோக்கியே நாம் பயணிப்போம். அப்படிங்கும்போது வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுமே கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நல்லா இருக்கும்போது என் உடம்பு நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதை நினச்சி பார்த்தி அந்த உடல் நலம் நல்லா இருக்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது அது உணர்வு என்ன அப்படிங்கிறத நினச்சி அதை பற்றி யோசித்து பார்த்து பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்புக்கு ஏதாவது வந்தாலுமே உடனே அதை கண்டுபிடிச்சி போய் அதுக்கான தீர்வு அடையிறதுக்கு எனக்கு இந்த நன்றி உணர்வு பயிற்சிங்கிறது உதவியாக இருக்குது. கொஞ்சமாக தலைவலி வரும்போதே ஏன் தலைவலிக்குது, ஏன்னா இப்படி கொஞ்சமாக தலைவலி வந்துச்சுன்னா தலைவலி தான் வருதுன்னே தெரியாது, எங்கிருந்து தலைவலி வருதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருப்போம். ஏன்னா நம்ம மற்ற வேலை மற்ற விஷயம்லாம் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி உட்காந்து யோசிக்கிறதுக்கு நேரம் செலவு பண்ண மாட்டோம். காலைல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எனக்கு இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது உடம்பு நல்லா இல்லையே, கொஞ்சமாக தலை வலிக்குது, ஏன் வலிக்குது, காது பக்கத்துலேருந்து வலிக்குதோ, தொண்டை பக்கத்துலேருந்து வலிக்குதோ, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, காய்ச்சல் இன்னும் சரியாகலையோ அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய நாட்களில் எனக்கு ஒரு மருத்துவ உதவியை தேடுறதுக்கு இந்த நன்றி உணர்வு உறுதுணையாக இருந்துச்சு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தலை வலிச்சிட்டே இருந்துச்சு, ரொம்ப கொஞ்சமாக. அது தலைவலினே எனக்கு முன்னாடி தெரியல, ஒரு கட்டுப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு என்னன்னே புரியாது, அப்படியே கட்டுப்படுப்பாக வரலாம். அந்த மாதிரியே உணர்வு இருந்துச்சு. இந்த நன்றி உணர்வு காலையில் உட்காந்து யோசிக்கும் போது தான் தோணுது தலை வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தொண்டை வலிச்சுது. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துட்டு போயிருந்துச்சு. ஒருவேளை அந்த காய்ச்சல் இன்னும் சரியாகலையோ, அதுலேருந்து வந்த அந்த தொண்டை வலி இன்னும் இருக்கோ அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போய் பார்த்தா அதுதான் இருந்துச்சு. 3 நாள் மருந்து கொடுத்தாங்க, சரியாச்சு. அதுக்கப்புறம் அந்த தலைவலியே வரல, அந்த கடுகடுப்பும் வரல. இதெல்லாம் தான் ஒரு நன்றி உணர்வு வெளியிருந்து வர்ற பிரச்சனைகளையுமே தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் அந்த நிறைவான ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், அது எவ்வளோ சுகமானது, எவ்வளோ இன்பமானதுன்னு நம்ம பழகிக்கிட்டா அந்த நிலையிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகும் போதே ஏன் விலகுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி விலகாமல் இருக்கிறதுக்கான செயல்கள் என்னென்னவோ, அடிகள் என்னென்னவோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். அப்படிங்கும்போது வெளியேருந்து வர பிரச்சனைகளும் நாம் தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் நம்ம அகத்துலேருந்து நம்ம மனசுலேருந்து பேசுகிற விஷயங்கள்ல அது வார்த்தைகள்லாம் சரியாக வந்து விழுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் நான் சொல்ல வர்றது. த கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நூலை படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு விஷயம் எல்லாருக்குமே உண்டு. அது என்னென்னா, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் வந்துடும். நல்லா தான் போகுது, அடா இப்படியே போகுமா அப்படின்ற ஒரு பயம். இது ஒரு விதமான என்ன சொல்கிறது, பைத்தியகாரத்தனம் தானே. நல்லா போயிட்டு இருக்க அன்றைக்கி போயிட்டு வாழ்க்கை நல்லாலாம் போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் தான். ஆனால் அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஒரு இயல்புன்னு அந்த நூல் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படாமல் இருக்கணும். அந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு பதற்றம். வாழ்க்கை கஷ்டத்தில் போயிட்டு இருக்கும்போது கஷ்டம்தான் படுறோம், நல்லா போயிட்டு இருக்கும்போதும் அந்த பயத்தில் கஷ்டப்படுறோம் இல்லையா, அது ஏற்படாமல் இருக்கணும். அப்படின்னாலும் தினமும் நன்றி உணர்வை பழக்கப்படுத்துறதுங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பதட்டம் வருது இல்லையா, இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு, நம்ம குழந்தை கூட விளையாட நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் ஒரு பதட்டம், என்ன இது நாளைக்குதே எனக்கு கிடைக்குமா, இது நிலைக்குமா அப்படின்ற அந்த பதட்டம், அதை அந்த நிமிடத்தை நம்மளால் ரசிக்க விடாமல் பண்ணிவிடும் இல்லையா. அதை தடுக்கணும்னா அந்த நிமிஷத்துக்கு நம்ம நன்றி சொல்லி
அதை பற்றி அந்த 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 பய உணர்வை இந்த நன்றி உணர்வை வச்சு நம்ம பூசி முழுகிலாம். அப்படியே பூசி அதை அடியில் பயத்தை தட்டிட்டு அதுக்கு மேலே நன்றி வச்சு பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துட்டோம்னா அப்படியே அந்த நாள் நல்லா தான் போயிட்டுருக்கும். பயம் வரும்போதே இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், இது நல்லா போயிட்டுருக்கு, இதுக்கு நன்றி, இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், என் குழந்தை கூட விளையாடுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், இன்றைக்கி நண்பர்களோட பேசுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், என் தம்பியோட குழந்தை சிரிக்குது அதை பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி சொல்லும்போது அந்த பதட்டம்ங்கிறது குறையுது, அந்த பயம்ன்றது குறையுது. அதுவும் ஒரு வகையில் உதவியாக இருக்குது. இன்னொன்று என்ன நான் நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் நம்ம நன்றி உணர்வை கடைப்பிடிச்சாலுமே என்ன பண்ணாலுமே சில நாட்கள் அந்த ஒரு கடுப்படிக்கிறதுங்கிறது இருக்க தான் போகுது. ரொம்ப சோகமாக உணர்றதுங்கிறது இருக்க தான் போகுது. வெளியேருந்து பிரச்சனையே வரனாலும் நாமளும் மனிதர்கள் தானே. எல்லா நாளும் நம்மளோட மனசுங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அந்த அந்த கீழே போகிறது நாட்கள், சோகமாக இருக்கிற நாட்கள்ங்கிறது இருக்க தான் போகுது. அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் அந்த நாட்கள், அந்த நேரம், அந்த மணி துளிகள் நீளாமல் பார்த்துக்கிறதுக்கு நன்றி உணர்வு எனக்கு உறுதுணையாக இருக்குது. அந்த மாதிரி சோகமாக அந்த மாதிரி கீழே போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு நன்றி உணர்வை கடைபிடிக்கிறது. உட்காந்து இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நல்லா போச்சு, இந்த ஒரு கஷ்டமான சூழலையும் இது நல்லா போச்சு, கஷ்டமான சூழலே இல்லைனாலும் இன்றைக்கி இப்படி நம்ம சோகமாக உணர்ந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நினச்சி பார்த்து நன்றி சொல்கிறது அப்படிங்கிற மூலமாக அந்த அந்த சோகமான அந்த துயரமான மணித்துளிகள் நீளாமல் குறைச்சிக்கலாம். ஆரம்பத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து அந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த காலத்தில் அப்படி அந்த சோகமான சூழல்லையும் இல்லை ஒரு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோகம்னு கூட சொல்ல முடியாது. சில நாட்கள் அந்த அப்படியே இருக்கும், ரொம்ப சோகம் கடுப்பாக இருக்குது, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான சூழலை திடீர்னு எடுத்து இந்த நன்றி உணர்வை, நன்றி நான் எதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன்னு யோசிக்கிறதுங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பழக்கப்படுத்த 500 நாட்கள் ஆகிறப்போ இப்போ கொஞ்சம் அது என்னோட ஒரு குணமாகவே மாறிட்ட போது அது கொஞ்சம் எளிதாக இருக்குது பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி கடுப்பிடிக்கிற நாட்கள் வரும்போது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்குது. இன்னொன்று என்ன உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை நம்ம செய்ய தான் போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டை வந்து களைச்சி போட்டுறாங்க. வீடு சுத்தமாக இருக்கணும், எடுத்து வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன்னா அதை எடுத்து வச்சு வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்விடத்தை நம்ம கொடுக்க முடியும், அவங்கள எதிர்காலத்துக்கு நம்மளால் தயார் செய்ய முடியும். அதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் அதை எடுத்து வைக்கும்போது ஒரு கடுப்பாக இருக்கும். நமக்கு இப்படி கிடக்குது, ஐயோ இருக்கிற வேலையில் இதெல்லாம் வேறு எடுத்து வைக்கணும், இப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சும் அதை செய்யலாம். அவங்கள வந்து எடுத்து வை அப்படின்னும் நம்ம அறிவுறுத்தலாம், அந்த இடத்துலேருந்தும் அறிவுறுத்தலாம் இல்லையா. ஒரு குழந்தை இருக்கிறதுனால தான் நம்ம வீடு கலைஞ்சு கிடக்குது. இந்த குழந்தை இல்லாமல் இருந்திருந்தால், வீடு கலைஞ்சு கிடக்காமல் இருந்திருந்தால் மட்டும் நம்ம இதை விட மகிழ்ச்சியாக இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். குழந்தைலாம் வீடு அடுக்கி வச்சுட்டு அப்படியே குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெற்றோரோட மனநிலைங்கிறது, இன்னும் பெற்றோராகாத ஒரு தம்பதியரோட மனநிலைங்கிறது எவ்வளோ வலியாக இருக்கும். அந்த வலி நமக்கு இல்லை ஒரு நிறைவு இருக்குல்ல, அதை நினச்சி பார்த்து அந்த இடத்துலேருந்து நம்ம சுத்தம் பண்ணோம், அந்த இடத்துலேருந்து எடுத்து வச்சோம், நம்ம குழந்தைங்க அந்த இடத்துலேருந்து நம்ம குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அந்த இடத்துலேருந்து யோசித்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா, என்ன சொல்கிறது, இறுதியில் நம்ம செய்ய போகிற வேலை எடுத்து வைக்க போகிறது தான். ஆனால் அதை அந்த ஒரு கடுப்படிக்கிற இடத்துலேருந்து எடுத்து வைக்காமல், இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து வச்சு குழந்தைங்களையும் அந்த இடத்துலேருந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி பழக்கணுன்னா அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக நிறைவு தர மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி தான் நான் மறுபடியும் வேலைக்கு போனேன். அதுக்கு முன்னாடி நடுவில் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடச்சி படிக்க போகலாம் அப்படிங்கும்போது விசா பிரச்சனை. அதுக்கப்புறம் மறுபடியும் அமெரிக்காவில் விசா கிடச்சி வேலைக்கு போகலாங்கிற ஒரு சூழலில் கோவிட் பெருந்தொற்று. இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது வேலைக்கு போகவே முடியாமல், அதாவது சம்பளத்துக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல், மாத சம்பளத்துக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல். இது எல்லாம் தாண்டி சென்ற ஆண்டு மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுவே சாத்தியப்பட்டது எனக்கு என்னமோ நன்றி உணர்வால தான் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் சொல்லும்போது, இதை நான் சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து திறமையான ஆள் தான், உனக்கு எப்படியும் வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் திறமையான ஆள் தான். இதுக்கு முன்னாடி என்ன திறமையோடு இருந்தோம் அதே திறமையோடு தான் போன வருஷமும் இருந்தேன். இதுக்கு முன்னாடி நடக்காது இப்போ ஏன் நடந்துச்சு? ஏதோ ஒரு வகையில் இந்த நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போச்சுன்னு நான் நினைப்பேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது.
என்னோட பழக்கவழக்கங்கள், நெறைய பேர் எனக்கு உதவுனாங்க வேலை எடுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த நன்றியோட இருக்க, அது இன்னும் அந்த உறவுகள மேம்படுத்தி இன்னும் எனக்கு உதவியா இருந்துச்சு. அப்புறம் அப்பதான் அந்த காலகட்டத்தில நெனச்சு பார்த்தேன். என்னோட என்னோட கல்லூரி படிப்பு, நான் எந்த கல்லூரியில படிச்சேங்கிறதெல்லாம் எனக்கு அந்த வேலை மறுபடியும் வேலை எடுக்கும்போது, இடைவெளிக்கு அப்புறம் வேலை எடுக்கும்போதும் உதவியா இருந்துச்சு. அதையெல்லாம் நான் நெனச்சு பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கல்லூரியில படிக்காம இருந்திருந்தா, இப்ப வேலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் நன்றி. அந்த மாரி நெனச்சு பார்க்குறப்போ, அந்த ஒரு வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேர்முக தேர்வெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்திலயும் ஒரு 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 தன்னம்பிக்கையோட, ஒரு ஒரு நிறைவோட வேலை தேடினதுக்கு இந்த இந்த நன்றி உணர்வு தான் எனக்கு உறுதுணையா இருந்துச்சு. அந்த 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 வலி வெளியேருந்து என்னடா ஒரு என்னடா வேலை தேடுறோம், அ இவ்வளோ கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற அந்த உணர்வு அடிக்கடி வராம பார்த்துக்கிட்டதும் இந்த நன்றி உணர்வு. இந்த வராம பார்த்துக்கிறதுக்கு இந்த நன்றி உணர்வு தான் எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு நினைப்பேன். இப்போ வேலைக்கு போயாச்சு. முன்னாடியும் வேலை பார்த்துருக்கேன். படிச்சு முடிச்ச காலகட்டத்திலயும் வேலை பார்த்துருக்கேன். அப்பலாம் திங்கட்கிழமைனாவே கடுப்பிடிக்கும். பயங்கர கடுப்பிடிக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்படின்னா ஒரு 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 மகிழ்ச்சி, ஒரு இன்பம். அதே திங்கட்கிழமை காலையிலன்னா அவ்வளோ கடுப்பிடிக்கும். அப்படிதானே எல்லாருக்கும் இருக்கும். இப்போ என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலையிலும் எனக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என்ன மகிழ்ச்சி இருக்கோ, திங்கட்கிழமை காலையிலும் அதே மகிழ்ச்சி தான் இருக்கும். ஏன்னா, இப்போ எனக்கு தெரியும். ஒரு வேலைக்கு போகாதப்போ அதோட வலி என்ன? இத்தனை நாட்கள் இந்த மாதிரி திங்கட்கிழமை காலைல வேலைக்கு போகணும்னு ஏங்கியிருப்போம். இப்போ நமக்கு அது கிடச்சிருக்கு. அதை வந்து மகிழ்ச்சியாக இது கிடச்சிருக்கு, இந்த வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலைக்கு கொடுத்து வச்சுருக்கோம், வேலைக்கு கடைக்கு கொடுத்து வச்சுருக்கோம், இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து போகிறதுனால திங்கட்கிழமை காலையிலும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. இதை நான் வாழ்க்கையில் சொல்லுவேன்னு நினச்சே பார்க்கலாம். உண்மையிலேயே திங்கட்கிழமை காலையில் முன்னளவுக்கு எனக்கு அப்படி தோன்றதில்ல. ஐயோ திங்கட்கிழமை காலையில் இருந்துருச்சு அப்படின்னு தோன்றதில்ல. ஞாயிற்றுக்கிழமை மாலைகள் வந்து ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோன்றதில்லை. இப்போ அந்த உணர்வு இருக்கும். அதுக்குள்ளே விடுமுறை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும். ஆனால் ஐயோ முடிஞ்சிருச்சே, ஐயோ நாளைக்கு போகணுமே வேலைக்கு அப்படின்ற அந்த உணர்வு இல்லை. அதுக்கு இந்த நன்றி உணர்வு தான் காரணம்னு நினைக்கிறேன். அதுக்காக வேலையில் கஷ்டம் இல்லாமல் இல்லை, வேலைப்பளு இல்லாமல்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, வெளியிருந்து வர பிரச்சனைகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே நாமளே மறுபடியும் துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. வெளியிருந்து வர துன்பம் வரத்தான் போகுது. ஆனால் வலி, அந்த தேவையில்லாத வலி, தேவையில்லாத தலைவலிலாம் தூக்கி நம்ம தலையில் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு புலப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர்த்துக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நான் கல்லூரி காலத்துலேயே பார்த்துருக்கேன். சில பெண்கள்லாம் வந்து ரொம்ப இப்படி இருக்காங்க, நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதே அவங்களோட 20கள்லேயும் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியல. எனக்கு இப்போ தான் தெரியும். நான் இப்போ தான் பயன்படுத்துகிறேன். அதனால் நிறைய பேர் இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு புது விஷயமா, இதெல்லாம் எங்களுக்குலாம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னும் 40 வயசு ஆகி இது தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமும் இந்த காணொலி பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த நூலை படிங்க. இந்த நூலை படிச்சுட்டு இந்த நூல் சொல்கிற மாதிரி நன்றி உணர்வை பழக்கப்படுத்துங்க. செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை, உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை செஞ்சால் பத்தாது. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 100 நாளாவது செஞ்சிங்கன்னா தான் அதோட அந்த தாக்கத்தை நம்ம உணர முடியும். இல்லைன்னா தாக்கத்தை உணர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். தாக்கத்தை உணரலைன்னா நம்ம தொடர்ந்து செய்ய மாட்டோம். ஸோ தொடர்ந்து செய்யலைன்னா நமக்கு அந்த தாக்கத்தை நம்ம உணர மாட்டோம். இது ஒரு சூழல் தானே, சிக்கிக்காதீங்க அந்த சூழலை. பரவாயில்ல, கிடக்கட்டும் போட்டு ஒரு 100 நாள் செஞ்சு பாருங்கள். 100 நாள்ங்கிறது ஒரு 3 மாதம் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா? செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். எனக்கு புரியுது, சில நாட்களில் பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டுருக்கிற ஒரு நாளில் தான் நாம் பிரச்சனைக்கான தீர்வு, வாழ்க்கையில் மாற்றம் பண்ணணும்னு யோசிப்போம். அந்த நாளில் உட்காந்துட்டு நம்மளால் எதுக்கும் நன்றி சொல்ல முடியாது. என் வாழ்க்கையிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குண்ணா, இன்றைக்கி போய் உட்காந்துட்டு எதுக்கு நன்றி சொல்கிறது அப்படின்ற ஒரு எரிச்சல் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை, அந்த நாளையும் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நன்றி சொல்லி அதை பழக்கப்படுத்தணும்னா, அதை ஒரு பழக்கமாக்கிக்கிட்டோன்னா
அது நாள பின்ன உதவியா இருக்கும். நல்லா போயிட்டுருக்க நாட்கள்ல அந்த நன்றி உணர்வ நம்ம பழக்கப்படுத்திக்க ஆரம்பிச்சோம்னா, கஷ்டமா போற நாட்கள்ல அது நமக்கு கை கொடுக்கும். கஷ்டமா போற நாட்கள்ல ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் ஆரம்பிக்க முயற்சி பண்ணணும். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் புரியாதது என்னன்னா, தினமும் 10 விஷயங்களுக்கு எங்க போறது? 10 விஷயம் தினமும் எதுக்கு நான் நன்றி சொல்றது? என் வாழ்க்கையில அவ்வளவு புதுசாலாம் எதுவும் நல்லதா நடக்கறதில்ல. நேத்து 10 சொல்லிட்டேன், இன்னைக்கு 10 சொல்லிட்டேன். நாளைக்கு எந்த 10க்கு நான் நன்றி சொல்றது? அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் வரும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சில சில விஷயங்களுக்கு நம்ம எல்லா நாளும் நன்றி கடன் பட்டிருப்போம். சில விஷயங்கள் நம்ம எல்லா நாளும் நெனச்சு பார்ப்போம். நம்மளோட வேலைக்கு, இப்ப நம்ம ஒரு வீட்ல குடியிருக்கோம். நிறைவா அந்த வீட்ல சொந்த வீட்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த சொந்த வீட்டுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம பெற்றோருக்கு, இந்த மாரி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எல்லா நாளும் நமக்கு நிறைவையும், மகிழ்ச்சியும் தந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அந்த விஷயங்களுக்கு எல்லா நாளும் நன்றி சொல்லிட்டு போயிரலாமே! நான் என்னோட என்னோட இந்த இந்த இதில எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுக்கும் என்னோட குழந்தை என் வாழ்க்கையில வந்ததுக்கு நன்றின்னு தான் எழுதியிருக்கேன். ஏன்னா, நான் நான் என் குழந்தை வந்ததுலருந்து என் வாழ்க்கையோட எந்த எந்த நாள எடுத்து பார்த்தாலும், அந்த நாள்ல எனக்கு என் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான விஷயம். எது கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்பட்டுருக்கேன்னு யார் வந்து கேட்டாலும், என் குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, அத எழுதிட்டு போவேன். நான் அவ்வளோதான். சில சில முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு சில 5 விஷயங்கள் எல்லா நாட்கள்லயும் நான் எழுதியிருப்பேன். எல்லா நாட்கள்லயும் எழுதியிருப்பேன். அத நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. ஆனா, புதுசா எந்த விஷயமும் அன்னைக்கு நன்றி சொல்ற மாரி நடக்கல அப்படின்னா, அ ஏற்கனவே நன்றி சொன்ன விஷயங்களுக்கே நன்றி சொல்லுங்க. உண்மைய யோசிச்சு பாருங்களேன். புதுசா எதுவும் நடக்கலனாவே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். புதுசு புதுசா 7:30 வர்றதுக்கு பதிலா எதுவுமே மாறாம வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கிறதே ஒரு ஒரு பெரிய விஷயம் தான். பெரிய வரம் தான். அதுக்கே நன்றி சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 மாசமா வெயில் ரொம்ப அடிக்காம இருக்கிறதுக்கு நான் தினமும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்பாடா! இன்னைக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கு. அதுக்கு நன்றி அப்படி. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். உண்மையா அதுதானே. வெயில் காலத்துல வெயில்னு எவ்வளவு புலம்புறோம். வெயில் இல்லாத காலத்துல மழை பெய்யறப்ப கூட நம்ம நன்றி சொல்லுவோம். ஆனா அந்த வெயிலும், மழையும் இல்லாம சாதாரணமா இருக்கிற ஒரு நாட்கள், நல்ல நாட்களுக்கு ஒரு ஒண்ணுமே நடக்காம ஒரு அப்படியே சுமூகமா போயிட்டு இருக்கிற நாட்கள பத்தி நம்ம நெனச்சே பார்க்க மாட்டோம். அந்த நாட்கள்லாம் நெனச்சு பார்க்கணும். என்ன நன்றி சொல்றது அப்படின்றது வந்து இந்த வார்த்தையே கூட கொஞ்சம் மொழிபெயர்ப்புலேருந்து வந்த வார்த்தை தான் நினைக்கிறோம் நம்ம. கிராட்டிட்யூட் அப்படியே தமிழ்ல நன்றி சொல்றது அப்படின்னு சொல்லும்போது, இது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஒரு மாரி அந்நியமா படுது. இத நன்றி சொல்றது அப்படின்னு கூட பார்க்க வேண்டாம். நெனச்சு பார்க்குறதுன்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு என்னலாம் கிடைச்சிருக்குங்கிறதுக்கு நம்ம நெனச்சு பார்க்குறேன். இன்னைக்கு என்னலாம் நெனச்சு பார்க்குறேன். ஒருத்தங்க எனக்கு காலைல என்ன பார்த்து சிரிச்சுட்டு போனாங்க. அது மகிழ்ச்சி இருந்துச்சு. நெனச்சு பார்க்குறேன். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல்ல, அத நெனச்சு பார்க்குறேன். அப்படி நெனச்சு பார்க்கறதுன்னு சொல்லலாம். இல்ல இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னும் அப்படின்னும் சொல்லிக்கலாம். இது வந்து நன்றி உணர்வு, கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்றத விட, நெனச்சு பார்க்கறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நம்ம நெனச்சு பார்த்துக்கணும். கிடைச்சிருக்குன்னு அந்த அந்த நினைப்ப வந்து நம்ம நெஞ்சில நெறச்சுக்கணும். அதுதான் இந்த கிராட்டிட்யூட். அதுதான் வேற எதுவும் கிடையாது. அத செஞ்சோம்னா அதான் சொன்னேனே 20% உழைப்புல நம்ம 80% பலன அடையலாம். 500 நாட்கள் பண்ணதுல எனக்கு இவ்வளோ தோணுச்சு. பார்க்கலாம். 5000 நாட்கள் பண்ணிட்டோம், இல்ல 1000 நாட்கள் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் மறுபடியும் ஒரு காணொளி போடுறேன். இதுக்கிடையில நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கருத்துக்கள்ல எழுதுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்கள என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நாள், இன்னொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.